ஹாய்ங்க. ஒரு டைம் துவையல் இப்படி செஞ்சு பாருங்களேன், அம்புட்டு ருசியாக இருக்குங்க. கருவேப்பிலையில் ஊறப்பட்ட நன்மைகள் இருக்குது. நம்ம அப்பப்போ உடம்புக்கு சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆனால் எங்கள் வீட்டு ஆளுங்க கருவேப்பிலையெல்லாம் போட்டால் அப்படியே பிளேட்டில் ஒதுக்கி வச்சிடுறாங்க, சாப்பிட்றதே இல்லைங்க. அதனால் 10 நாளைக்கு ஒருக்கும் இது மாதிரி துவையல் போட்டு கொடுத்துட்டா அப்புறம் அவங்களுக்கு அது சத்து சேர்ந்துடும் சொல்லிட்டு ஆனவுடன் துவையல் செஞ்சிடறதுங்க. வாங்க எப்படி செய்வோம்னு பார்த்துருவோம். அதுக்கு ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா போட்டு நல்லா மெரூன் கலர் அளவுக்கு வறுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எல்லாத்தையும் போட்டு வணக்கி விட்டுங்க. நல்லா வணங்குறப்ப 2 கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டுங்க, ஒரு கைப்பிடி தேங்காயும் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கடைசியில் கண்டிப்பாக இந்த வெள்ளைத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா துவர்ப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா அப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டோம்னா சூப்பரான கருவேப்பிலை துவையல் தயாருங்க. இது நல்லா சுடுசாதத்துக்கு கொஞ்சம் துவையல் வச்சு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமிர்தமாக இருக்குங்க. சரிங்க, வீடியோ முடிந்தது. அதனால் பயணம்